ஆரம்பிச்சது, பயங்கரமா கூட்டம் ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் டேவே ஈவினிங் ஷோல இருந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சது. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் செல்லா வந்து கொடுத்ததுக்கு செல்லாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செல்லா 11 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் மேல எனக்கு பயங்கர நம்பிக்கை. இதே மாதிரி இருங்க செல்லா, இதே மாதிரி நல்ல கதைகள் பண்ணுங்க, ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க. அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் இன்னும் பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டரா சினிமாவில் வருவாருங்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ அதுல அந்த ஜேர்னில நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் உங்களோட இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். கருணாசன் நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த படத்தோட பேக் போனு. பார்ட் 1லயும் சரி பார்ட் 2லயும் சரி. எனக்கு ஞாபகம் இருக்கு, பார்ட் 1 வந்து நான் கருணாசனை மீட் பண்ணும்போது கோட்டூர்புண்ணில மீட் பண்ணோம். அப்போ நான் அண்ணா கிட்ட சொன்னேன். அப்போ அண்ணா ரொம்ப நடிக்கிறது இல்லை. அப்போ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்க வாங்க ப்ளீஸ், எனக்காக சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். அந்த அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமா கைத்தட்டி என்ஜாய் பண்ணி, நீங்க வந்து டான்ஸ்ல ஆடும்போது கூட ஒரே விசில் கிளாப்ஸ், அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அதை காப்பாற்றும் போது அந்த ஆக்டருக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா நிறைய சினிமால ப்ராமிசஸ் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேல்யூ உள்ள கேரக்டர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போது அதுக்கு உண்டான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது ஜெயிக்கும் போது தியேட்டர்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆக்டரா அதை எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த விதத்துல நான் ப்ராமிஸ் பண்ணது மோக்ஷாகும். ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க நம்பல. நான் சொன்னேன், பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, வேற எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சினிமால அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. பட் தியேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச விசில் கிளாப்ஸ், எங்க போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்கறாங்க. நான் மைக்ல பேசும்போது கூட, நீங்க கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்க கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்பவுமே நான் காளியன்கட் சொன்னாரு என்னன்னா, செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்டட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சுதான் பண்றேன், தெரியாமலாம் எதுவுமே பண்ணல. நானு ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்க மேலதான் இருக்கு. ஸோ தெரிஞ்சதான் ஒவ்வொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபில்ம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ்ட் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம், ரைட்? ஐ எம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ பிரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும் போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ள தானா வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃபியூச்சர்ல இப்படிதான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார்